நான் ஒரு 8 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். 8 வயசு இருக்கும்போது நேரு ஸ்டேடியம் ப்ரோக்ராம் நடந்தது. அதுக்கு முன்னாடியிலேருந்தே எங்க அப்பாவுக்கு வந்து புரட்சி தலைவி அம்மாவோட நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு 2 பேருமே வந்து ஒன்னா சைக்கிள் ஓட்டு போவாங்க அண்ட் ஒன்னா டான்ஸ் கிளாஸ்க்கு போவாங்க. அந்த அளவுக்கு பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட். எங்க அப்பா ஒரு தம்பியா தான் பார்த்தாங்க. அந்த அளவுக்கு நெருக்கமான ஒரு நட்பு. அது அது மட்டும் இல்ல, எங்க வீட்டுல ஒரு குடும்பத்துல ஒருத்தரா இருந்தாங்க புரட்சி தலைவி அம்மா. அண்ட் பாத்தீங்கன்னா, நான் ஒரு 8 வயசுல இருக்கும்போது புரட்சி தலைவி அம்மாவை பார்த்தேன் நேர்ல, நேரு ஸ்டேடியம் ப்ரோக்ராம் போது. அப்போ அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்து அந்த ஓப்பனிங் பண்ணும்போது அம்மா வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்து அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 6000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க. ரொம்ப அற்புதமா இருந்தது. அது ஒலிம்பிக் லெவல்ல வந்து ஷி டிட் அ கிராண்ட் ப்ரோக்ராம். அந்த மாதிரி ஒரு கிராண்ட் ப்ரோக்ராம். அதுல எங்க அப்பா தான் கோரியோகிராஃப் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அவங்கள வந்து அங்கதான் பார்த்தேன். ஸோ என்ன பார்த்த உடனே அவங்க உடனே பார்த்து ரகு இது உங்க பொண்ணா, பயங்கரம் ஸ்மார்ட்டா இருக்கா, சுட்டியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ரிமெம்பரன்ஸ். ஏன்னா அப்போ வந்து ஏஆர் ரஹ்மான் சார் தான் வந்து மியூசிக் போட்டாங்க நேரு ஸ்டேடியம் ப்ரோக்ராமுக்கு. அப்போ அவர் தான் அப்போ இன்னும் அவர் பெரிய பட்டிங் ஸ்டார் அவர் ஆகல. அப்போ வந்து அவர் கூட தான் நான் உட்காந்து இந்த ப்ரோக்ராம் ரிஹர்சல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நான் அவர் பக்கத்துல இருந்தேன். ஸோ அண்ட் டெஃபினட்டா புரட்சி தலைவி அம்மா வந்து அவ்வளோ ஒரு கரிஸ்மேட்டிக் லேடி. அவங்கள பார்த்த உடனே நம்மளுக்கு அந்த கரிஸ்மேட்டிக் பார்த்த உடனே உடம்பே ஒரு மாதிரி த்ரில் ஆகும். அதுதான் என்னோட மறக்க முடியாத ஒரு நினைவு. அப்புறம் எல்லாருக்குமே வந்து மணி கொடுத்தாங்க. அந்த ஒரு என்ன சொல்றது, மெடல் கொடுத்து அவங்கள வந்து மரியாதை பண்ணி அண்ட் தேவர் சோ ரெஸ்பெக்டட். ஷி இஸ் அ வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல் லேடி. அண்ட் எல்லாருக்குமே வந்து ஒரு ஹானர் பண்றதுல வந்து ரொம்ப ஷீஸ் அ வெரி ஷீஸ் அ ரியல் குவீன் அப்படின்றது தான் நான் சொல்வேன். நான் அன்னைக்கு ஃபுல் நைட் நான் வந்து அன்னைக்கு பயங்கர மழை அண்ட் மழை பெஞ்சு முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா எல்லாருமே வந்து அம்மா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க இருக்காங்க இருக்காங்கன்றாங்க, யாரையும் பார்க்க போகிறதுக்கு விடலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் நிறைய விஷயம் ஸ்பெகுலேஷன்ஸ், பயங்கர ஸ்பெகுலேஷன் நடந்துட்டு இருந்தது. மனசு ஒரே வேதனை. ஏன்னா வந்து ஒவ்வொரு செகண்டும் எங்க அப்பா வந்து அம்மாக்காக வந்து வேண்டிக்கிட்டே இருக்கிற அந்த ஒரு விஷயம். ஆனா எங்க அப்பா வந்து அம்மா இறந்து போகிறதுக்கு முன்னாடியே மை ஃபாதர் பாஸ்ட் அவே. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு ஒவ்வொரு செகண்டும் எங்க அப்பா எப்படி அவங்கள வந்து மரியாதையோட அப்படி அவ்வளோ லவ் பண்ணாங்க. ஒரு சிஸ்டர்லி லவ் அப்படின்றது வந்து ஒரு பார்த்தேன், என் கண்ணுக்கு முன்னாடி பார்த்தேன். ஸோ அதெல்லாமே எனக்கு மைண்ட்ல தாட்ஸ் ஓட்டிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய லேடி, அதாவது ஒரு எதிர்கட்சி, திமுகன்ற ஒரு எதிர்கட்சியை எந்த அளவுக்கு அவங்க வந்து அவங்க ஒரு மோசமாக அவங்க மேல பழி சுமத்த முடியுமோ, ஒரு சிங்கிள் லேடியை எவ்வளவு தரைக்குறைவாக பேச முடியுமோ, தரைக்குறைவாக நடத்த முடியுமோ நிறைய செஞ்சாங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு சிங்கிள் லேடியாக, அயன் லேடியாக ஷி வாஸ் கிவிங் டு லாட் ஆஃப் பீப்புள். அவங்க ஒரு பெரிய கிவரா நான் பார்த்தேன். அன்னைக்கு வந்து ஒரு பெரிய கிவரா இருந்த ஒரு பர்சன் நம்ம வந்து எல்லாருமே இழந்தோம். அப்படின் போது எனக்கு ஒரே கண்ணீர். அன்னைக்கு வந்து பல பேர், சினிமா வட்டாரங்கள் சரி, எல்லாரும் இந்த எதிர்கட்சியில இருந்தவங்களும் சரி, நான் இருந்த கட்சியில நான் வந்து அதிமுகல இருக்கிறவங்களும் சரி, எல்லாருமே வந்து நான் பேசும்போது எந்த அளவுக்கு அவங்க வந்து இதா இருந்தாங்கன்னு அண்ட் அவங்கள போய் அந்த இடத்துல போய் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருந்தது. அண்ட் ஒரு பெரிய ஸ்ட்ராங் லேடியை நம்ம இழந்துட்டோம், ஒரு நல்ல லீடர் நம்ம இழந்துட்டோம் அப்படின்றது வந்து ரொம்பவே இருந்தது. ஆனா அவங்களோட திட்டங்கள் எல்லாமே இன்னைக்கு மக்கள் மத்தியில போய் சேர்ந்திருக்கு. அது மூலமாக அவங்க இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றத நான் சொல்லுவேன். அவங்க வந்து ரொம்ப டீட்டெயிலிங் பாக்குறவங்க. நிறைய டீட்டெயிலிங் பார்த்து இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து தொட்டில் திட்டம், எதுக்கு அந்த குழந்தைக்கு தொட்டில் திட்டம் கொடுக்கணும், ஒரு சத்து உணவு வந்து எப்படி வந்து ஊட்டச்சத்து குறைவா இருக்கிற குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம வந்து பாதுகாக்கணும், அதே மாதிரி வந்து தாலிக்கு தங்கம் எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அப்படின்றது. ஸோ ஒரு விஷயத்துலயுமே வந்து ஒரு டீட்டெயிலிங் இருந்தது. பெண்கள் வந்து அவங்க வந்து தைரியமா ஸ்கூலுக்கு போகணும், இதுக்கு பண்ணணும்னா சைக்கிள் கொடுத்தாங்க. ஏன்னா வந்து பஸ்ல வந்து ஈவ் டீசிங் எல்லாம் நடக்கக்கூடாதுக்காக அவங்க வந்து சைக்கிள் கொடுத்தாங்க. அந்த பெண்கள் வந்து தைரியமாக போயிட்டு வரக்கூடிய காலகட்டம் இருந்துச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், என்ன சொல்றது, தாலிக்கு தங்கம் ஒரு இன்னைக்கு கிடைக்கிற ஒரு சவரன் நகை வந்து விலையோட பாத்தீங்கன்னா அம்மா போட்டுட்டு இருந்த
அந்த நகையோட விலை வந்து இன்னைக்கு வந்து அப்ரிஷியேட் ஆகிட்டே தான் வந்திருக்கே தவிர இன்னைக்கு வந்து டிப்ரிஷியேட் ஆகல. அது அந்த அளவுக்கு அம்மாவோட ஒரு திட்டங்கள் எல்லாமே வளர்ச்சி தான் ஒருத்தர் வாழ்க்கையிலும் கொடுத்துருக்கு அப்படின்றத நான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்ல, லேப்டாப்பா இருக்கட்டும், இன்னைக்கு வந்து விவசாயிகளுக்கா இருக்கட்டும், இல்ல வந்து ஒவ்வொரு விஷயம் ரேஷனா இருக்கட்டும், மருத்துவ திட்டங்களா இருக்கட்டும், இன்னைக்கு வந்து சின்ன சின்ன கிளினிக்ஸ் இவ்வளவு அளவுக்கு இந்த அளவுக்கு குரோ ஆயிருக்குன்னா அதுக்கு மிக மிக முக்கிய காரணம் புரட்சி தலைவி அம்மா. சோ அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாமே வந்து அம்மா உணவகம் இன்னைக்கு வந்து ஏழை ஏழையா இருக்கிறவங்கல இருந்து பணக்காரங்கள இருக்கிற வரைக்கும் எல்லாருமே வந்து கரெக்டா அந்த கொரோனா காலகட்டத்துல யாருமே எங்கேயுமே போக முடியாத ஒரு காலகட்டத்துல சாப்பாடு யாருக்குமே ரீச் ஆகும். எஸ்பெஷலி சிங்கிள் பீப்புள் யாரும் தனியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு யாராவது குக் பண்ணி கொடுக்க முடியல, யாராவது குக்கு வந்து அவங்களுக்கு சமைச்சு கொடுக்க முடியல, அவங்களுக்கு சமைக்க தெரியலன்னா அவங்க டக்குன்னு போய் அம்மா உணவகம் தான் போயிட்டு நிறைய பேர் சாப்பிட்டாங்க. அது வந்து அங்க வந்து இவங்க பணக்காரங்க இவங்க ஏழை அப்படின்லாம் கிடையாது. அம்மா உணவகம் வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ஃபுட் வந்து எல்லாருக்குமே கொடுத்தாங்க. அதுல வந்து எல்லாருக்குமே அந்த விஷயம் வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இன்னைக்கு அது பராமரிக்காம வச்சிருக்காங்க திமுக காரங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அம்மா வந்து த்ரூ ஹர் திட்டங்கள் இதெல்லாமே வந்து இட் இஸ் சச் இன்ஸ்பைரிங். ஏன்னா அவங்க வெரி விஷனரி பர்சன், ஒரு தொலைநோக்கு பார்வை உள்ள ஒரு பர்சன். ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்தாங்க. யாராவது தப்பு செஞ்சாங்கன்னா இம்மீடியட்டா அவங்கள வந்து தூக்கி போட்டு அடுத்த யார் நல்லா பண்றாங்களோ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதா இருக்கட்டும். அந்த அளவுக்கு வந்து ஷி வாஸ் அ வெரி ஸ்ட்ராங் லேடி அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மா இருந்திருந்தாங்கன்னா திமுகன்ற ஒரு கட்சி இருந்திருக்காது. அவங்க மீண்டும் இந்த 2021ல ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது. அம்மாவோட ஆட்சி இருந்திருக்கும். அம்மாவோட ஆட்சி இருந்திருந்தா அவங்க சப்போஸ் திமுக வந்திருந்தாங்கன்னா வரத்துக்கு வாய்ப்பே இருந்திருக்காது அப்படின்னு தான் சொல்வேன். ஏன்னா அம்மாவோட திட்டங்களும் அம்மாவோட நல்ல விஷயங்களும் மக்களிடையே போய் செஞ்சிருச்சு. அவங்களோட இது வந்து என்னன்னா பாத்தீங்கன்னா நாட் ஓன்லி ஃபார் தமிழ்நாடு, அவங்க முடிஞ்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு பிரைம் மினிஸ்டராவோ ஒரு பெரிய லெவல்ல ஒரு இந்தியாவுக்கே ஒரு முக்கிய லீடரா இருந்திருப்பாங்க. அவங்க வந்து அவங்களோட ஒர்க், அவங்களோட டெடிகேஷன் ஃபார் பீப்புள், அவங்களோட ஒவ்வொரு விஷயமும் அவங்கள எப்படி அவங்களே சமர்ப்பிச்சுக்காங்க அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில போய் நிறைய பேர் அது வந்து இந்தியா முழுவதும் கிடைச்சிருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு அது கிடைச்சிருந்தது. அது வந்து அம்மா இன்னைக்கு இருந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஊழல் செய்யற ஆட்சி, மொத்த குடும்பமும் இந்த தமிழ்நாட்டை அவங்களுக்கு மட்டும்தான் சொந்த மாதிரி இருக்கிற ஆட்களை வந்து கண்டிப்பா அதை வந்து வேரோட எடுத்து தூக்கி எறிஞ்சிருப்பாங்கன்னு தான் நான் சொல்றேன். அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றேன். இன்னைக்கு வந்து நிறைய பேர் என்கிட்ட சொன்னது என்னன்னா, அம்மா இன்னைக்கு இருந்திருந்தாங்கன்னா ஒரு விமன் எம்பவர்மெண்ட்ல நீங்களும் ஒருத்தரா இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அம்மா இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா. ஆனா அம்மா கோத்ரூ பண்ண கஷ்டங்கள், அதாவது புரட்சி தலைவி அம்மா வந்து ஒரு பெண்ணாக எவ்வளவு கஷ்டம் இருக்கு இந்த பாலிடிக்ஸ்ல அப்படின்றது வந்து அவங்களுக்கு நல்லாவே அறியும். அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ விந்தியா மாதிரி பர்சன், அதுக்கப்புறம் நிறைய பேர் இன்னைக்கு கௌதமி மேடமும் வந்திருக்காங்க. என்ன மாதிரி பர்சனுக்கு எல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு பேக் போனா ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டா இருந்திருப்பாங்க. அவங்களை எங்களை வந்து லேடிஸை வந்து ஒரு எம்பவர் பண்ணி அவங்களை ஒரு நல்ல லீடரா கொண்டு வரணும். இன்னைக்கு வந்து ஒரு வளர்மதி அக்காவை எடுத்துக்கோங்க, கோகுலேந்திர அக்காவை எடுத்துக்கோங்க, இவங்க எல்லாரையுமே வந்து ஒரு ஸ்ட்ராங் போல்ட் லேடியா அவங்க கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி நேரத்துல அவங்க எங்களுக்கு பேக் போனா இல்லைன்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அதுக்கு எந்த ஒரு சின்ன மாற்றமும் இல்லாம அப்படியே வந்து பெண்களுக்கும் சரி அவங்களை எம்பவர் பண்ணணும், அவங்கள வந்து ஸ்ட்ராங்கா கொண்டு வரணும் அப்படின்றதுல வந்து ஐயா எடப்பாடியார் அவர்களும் இருக்காங்க. உண்மையான சீடர் கையில தான் அவங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்றதுதான் ஒரு நல்ல விஷயம். நான் புரட்சி தலைவி அம்மா வந்து இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் சரி இன்னைக்கு ஒவ்வொரு மூச்சுலயும் ஒவ்வொரு பேச்சிலையும் நீங்க பாத்தீங்கன்னா பாரத பிரதமர் இங்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனாங்கன்னா புரட்சி தலைவி அம்மாவை பத்தி பேசாம போனதே கிடையாது. அவங்கள பத்தி பேசியிருக்காங்க. அதே மாதிரி எல்லாருமே வந்து அவங்களோட ஒர்க்கை பத்தி அவங்க ஒரு எக்ஸாம்பிளா நிறைய பேர் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது புரட்சி தலைவி அம்மா வந்து நாட் ஓன்லி நான் மட்டும் இல்லை, அதிமுக மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் எஸ்பெஷலி பெண்கள் அனைவருமே வந்து புரட்சி தலைவி அம்மாவை மிஸ் பண்றோம் தான் நான் சொல்றேன்.